வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் சில ரீல்ஸ் கோளாறுகள் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வரமாட்டேன், நீயும் வராத. நம்ம கெட்டு சின்ன பின்னமா போறது தான் நம்ம சொந்தக்காருக்கு வேணாம். அதை எதுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். வா. இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? செத்துடலாம். செத்துடலாம். அத்தாவது ஃபெயில் ஆன நாயி நீ என்ன சந்தேகப்பட்டு காசுன்றா? என்ன ஒரு நோட்டு மிஸ் ஆச்சு, இங்கே தூக்கி போட்டு குத்தறா. நான் கூட அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துட்டு அங்கேயே உட்காந்து எந்தி கிடப்பேன். இந்த மாதிரி நானெல்லாம் பிட் அடிக்கிச்சதில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிட் எடுத்துகிட்டு வருவானுங்க. எப்படிதான் எழுதுறானுங்களே தெரியல, அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும் போல. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஓ சாரி ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலிங் பெல்ல போயிட்டு அடிச்சுட்டே உள்ளே அண்ணன் இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தமாக அடிச்சுட்டேங்கிறது தான் அவங்க வர வரையும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். சார் இங்கெல்லாம் வரக்கூடாது சார். ஆர்டர் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே கொண்டு வந்துடும் சார். ஆதார் கார்டு காமிச்சா உள்ள விட முடியாது சார். ஆதார் கார்டெலாம் காமிச்சா உங்களை உள்ள முடியாது. கண்டிப்பாக ஆதார் கார்டெலாம் உங்களுக்கு உள்ள முடியாது. வேற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வருமா? ரூபாவே நம்மளுக்கு இம்பார்ட்டன் தான். இந்த அளவுக்கு எதுக்கு எப்படி தூக்கி போடுறானுங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நான் சாகலாம். ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. இறமையாவது மண்ணாங்கிட்டியாவது இங்க காசு இல்லைன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகுது தம்பி. என்னடா அப்படியா கொப்படியா? இது வேணா உண்மை காய்ஸ். நீங்க வேலைக்கு போகலாம் உங்களை யாருமே மதிக்க வர மாட்டாங்க கன்ஃபார்மா. கொஞ்சம் செருப்பு பாத்துக்கப்பா. அவர் பொண்ணோட தம்பி. ஓ அப்படியா? பத்திரமா பாத்துக்க. அப்படின்னா பத்திரமா பாத்துக்கப்பா. பைக் வாங்கிருக்கேன் மாமா. நம்ம வீட்டுல 5 பேர் அவுட்டிங் கூட்டிட்டு போனா எப்படி? மட்காட்ல வச்சு கூட்டி போவியா? எங்க கிடந்துச்சு? நல்லா வெந்திருக்குது. வேண்டாம். அல்டிமேட்டான காமெடி கைஸ். வேற மாதிரி காமெடி இது. தம்பி, அவர் மாப்பிள்ளையோட தம்பி பா. பத்திரமா பாத்துக்கப்பா. என்ன பல சார்? பல சார் வணக்கம். பல சார், பல சார், சரி பல சார், பல சார், பல சார், பல சார். நிஜமாவே வின்டர் சீசன்லாம் அப்படிதான் தூங்கி வந்து பல சார் அந்த மாதிரிதான் நம்ம வயசு. வேற மாதிரி அனுப்பிங்கிறானுங்க. பூ விழுந்தா பூ பாத, தலை விழுந்தா சிங்கப்பாத, என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். இந்த மாதிரிதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம எதனா டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு காயின்னு சொல்லி போட்டுங்கன்னா காயின் ஒண்ணு விழாது, இல்லைன்னா வேற எவனா கம்மின்னு போயிடுவான். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு கிடக்கும் காய்ஸ். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாத ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா. ஹார்ட் ஒர்க் பண்ற இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு. இது ரெண்டுமே தெரியாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரிதான் செருப்படி தான் வாங்கணும். இது வேற மாதிரி கேள்வி. கூகுள் பதில் சொல்லிச்சே இல்லைன்னே தெரியல. டைப் பண்ணி பார்க்கணும். எதுக்கும் வீடியோ முடிச்சுட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். செத்துறா.
எங்க போனோம்? கையில தான் இருந்துச்சு அது சட்டிக்கிட்டு எப்படி தன்னால அப்படி கீழே விழுது அப்படியே அப்படியே போட்டுறாங்க. அவளே தூங்கி வந்து அவங்க அழுகிட்டே போய் நிச்சா அவன் என்ன பண்ணுமோ. ஹிந்தி பண்ணுவானுங்க திடீர்னு எதனா ஒரு கோவம் வந்துச்சு விளையாண்டுங்க போது மொத்தமா காயினிங்கெல்லாம் சதறிட்டு போயினே இது பண்ணுங்க பெரியாகும்.